வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2004ல வெளியான சிபிஐயோட தேர்ட் பார்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லைட்டா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு பார்த்தாலும் நல்லா இருக்கும், அப்படி பார்க்காம கண்டினியூ பண்ணாலும் உங்களுக்கு கதை புரியும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலனா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா சில இடத்துல கதையை ஜாயின் பண்ணுவாங்க, நான் அதுக்காக தான் சொல்றேன். இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜெயில இருக்க ஒரு கைதியை காட்டுறாங்க. இவர் பேரு ஈஷோ அலெக்ஸ் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரமா ஜெயில போட போறாங்க. ஏன்னா நிறைய கொலைலாம் பண்ணிருப்பாரு. இவரை பார்த்து பிரேயர் பண்றதுக்காக ஒரு ஃபாதர் வருவாரு. இப்ப ஃபாதர் பார்க்க வரும்போது அலெக்ஸ் இருக்காருல்ல, ஃபாதர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. ஃபாதரும் இவர்கிட்ட பேசிட்டு கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை பத்தி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருக்காங்க போல. அந்த அக்காக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா ஹீரோவை பத்தி தான் கேக்குறாங்க. இதனால அக்கா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் கிட்ட போனை தந்துடுறாங்க. ஹஸ்பண்டுமே என்ன வேணும்ன்ற மாதிரிலாம் போன்ல பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட அக்காவை பொறுத்த வரைக்கும் 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த பொண்ணுங்க கூட ஹீரோ கோயிலுக்கு தான் வந்திருக்காரு. இப்ப கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் உண்டியல் கிட்ட நிறைய ஆளுங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உண்டியல்ல இருந்து அடிக்கடி ரூபா நோட்டு காணாம போயிட்டு இருக்கு. யார் எடுக்கிறானே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சார் நீங்க தான் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஹீரோவும் அந்த உண்டியல சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. உண்டியல்ல சின்ன கேப் தான் இருக்கு, இது வழியா எப்படி எடுக்க முடியும்னு யோசிக்கிறாரு. இப்ப பலாப்பழத்தை உடைங்கன்ற மாதிரி சொல்றாரு. உடைச்சா உள்ள பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த பேஸ்ட ஒரு குச்சியில தடவிக்கிறாரு. அந்த குச்சை பொறுமையா உள்ள விடுறாரு. அதுல நோட்டு ஒட்டிட்டு வெளியே வருது. இத பாக்குற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. எடுக்கிறவன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் எடுக்கிறான், யாரு என்னன்னு தெரியல, நீங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் வேற மாதிரி அமைங்க, அப்பதான் திருட்டு போகாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. இவர் அக்கா பொண்ணுங்களோட பேரை சொல்லிடுறேன். கண்ணாடி போட்டிருக்கவங்க தான் மூத்தவங்களா இருப்பாங்க. பேரு ரேஷ்மி அப்படின்றது. தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் ரச்சனா அப்படின்றது தான் பேரா இருக்கும். இவங்க அடிக்கடி இவர்கிட்ட கேஸ பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்ப கூட இவர்கிட்ட ஜாலியா பேசுறாங்க. ஹீரோவோட டீம்ல சாக்கோன்னு ஒரு நபர் இருப்பாரு. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. ஹீரோவும் உட்கார வச்சு சாக்கோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாதரை காமிச்சாங்கல்ல, அவர் ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. ஹீரோவும் என்ன விஷயம்ன்ற மாதிரி ஃபாதர் கிட்ட பேசுறாரு. ஃபாதர் ரெகுலரா ஈஷோ அலெக்ஸ்னு ஒருத்தருக்கு பிரேயர் பண்றதுக்காக போயிருப்பாரு. அவர் இப்ப கொஞ்சம் மாறிட்டாரு போல. இதுக்கு முன்னாடி நிறைய குற்றங்கள் பண்ணியிருந்தாலும் இப்ப கொஞ்சம் அமைதியா மாறி இருக்காரு. அவரோட கடைசி ஆசையா ஹீரோவை மீட் பண்ணி பேசணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அது விஷயமா தான் ஃபாதர் சொல்றதுக்காக வந்திருக்காரு. சரி ஃபாதர் நான் பாக்குறேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஃபாதரும் நல்லது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அந்த அலெக்ஸை பொறுத்த வரைக்கும் வீடு புந்து திருடுற நபரா இருப்பான். கொலை பண்ணி தான் திருடுவான். நிறைய நகையெல்லாம் திருடி இருப்பான். 7 பேரை சாவடிச்சிருப்பான். அதனால தான் அவனுக்கு கூடிய சீக்கிரத்துல தூக்கு தண்டனை கிடைக்க போகுது. அந்த கேஸை பத்தி சாக்கோக்கு நல்லா தெரியும். உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப சாக்கோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த கேஸை விவேக் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் தான் விசாரணை பண்ணிட்டு இருப்பாரு. விசாரணை ஸ்லோவா இருக்குன்ற மாதிரி சிபிஐக்கு அந்த கேஸ் வந்துரும். சிபிஐ ஆபீசரா பாலகோபால்னு ஒருத்தர் விசாரணை பண்றதுக்காக வந்திருப்பாரு. அவரோட அசிஸ்டண்டா தான் சாக்கோ வந்திருப்பாரு. அது மூலியமா தான் சாக்கோக்கு இந்த கேஸ பத்தி தெரியுது. அந்த இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் இருக்கார்ல, ஆல்மோஸ்ட் இவன் தான் பண்ணான்றத கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்குள்ள சிபிஐக்கு கேஸ் வந்துருச்சு, இந்தாங்க சார் கேஸ் டீடைல் அப்படின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. நீங்களும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பாலகோபால் சொல்றாரு. சரி சார் ஹெல்ப் பண்றன்ற மாதிரி விவேக்குமே ஏத்துக்கிறாரு. இந்த அலெக்ஸ் தான் 7 பேரை கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி விவேக் சொல்றாரு. ஆனா இந்த அலெக்ஸ் அதை ஏத்துக்க மாட்டான். நான்லாம் எந்த ஒரு கொலையும் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி நீ பண்ணியா இல்லையான்றத நான் விசாரிச்சு கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி பாலகோபாலும் சொல்றாரு. இவன் மொத்தமா 7 பேரை கொலை பண்ணிருக்கான்ல, 5 பேரை ஒரு வீட்டுல கொலை பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் வேற ஒரு வீட்டுக்கு போய் 2 பேரை கொலை பண்ணிருப்பான். 7 பேரோட போட்டோவையும் ஒவ்வொன்னா காமிச்சிட்டு இருக்காங்க. நீ தானே பண்ணன்னு கேக்குறாங்க. நான்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி இவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த கேஸ பாலகோபால் அப்படின்றவர் தானே ஹேண்டில் பண்ண போறாரு. இன்ஸ்பெக்டர் ரெடி பண்ணிருக்க எல்லா விஷயத்தையும் பாக்குறாரு. எவிடன்ஸ்லாம் இவனுக்கு எதிராக தான் இருக்கு. உதாரணத்துக்கு அந்த 2 வீட்லயே இவனோட கைரேகை நிறைய இடத்துல கிடைச்சிருக்கும். அதை வச்சுதான் இவன் மேல சந்தேகம் வந்திருக்கும். இதை தாண்டி மோனிச்சன் ஒருத்தர் கொல்லப்பட்டிருப்பாரு. அவர் சாவர தருவாயில இஷோ அப்படின்ற மாதிரி சவத்துல எழுதியிருப்பாரு. அதாவது அலெக்ஸோட முழு பேரு இஷோ அலெக்ஸ்ல, அவன் பேரை எழுதி வச்சுட்டு தான் இறந்து போயிருக்காரு. முதல் வீட்டுல 5 பேரை சாவடிச்சான் பாத்தீங்களா, அந்த வீட்டெல்லாம் வந்து பாலகோபால் செக் பண்ணி பாக்குறாரு. இப்ப 2வது வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. கப்பல் மூலியமா தான் அந்த வீட்டுக்கு போலாம், சீக்கிரமா போயிடலான்ற மாதிரி சொல்றாங்க. சீக்கிரமாலாம் போக வேணாம், இந்த அலெக்ஸ் எப்படி போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த ரூட்லயே நம்ம போலான்ற மாதிரி சொல்றாரு. நடந்து போனா 1 மணி நேரம் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
அவன் 1 மணி நேரம் கழிச்சு தான் அங்க 2 பேரை கொலை பண்ணிருப்பான். சோ நம்மளும் நடந்த அந்த ரூட் வழியாவே போலான்ற மாதிரி பாலகோபால் சொல்லிட்டாரு. ரெண்டாவது வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் கொல்லப்பட்டிருப்பாங்க. மாமனார் மருமக மட்டும் தான் அந்த வீட்டுல இருப்பாங்க. அவங்க கொல்லப்பட்டிருப்பாங்க. மாமனார் பேரு மோனிச்சன் அப்படின்றது, மருமக பேரு மோசி அப்படின்றது. இப்ப இவருமே விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. இறந்து போன மோனிச்சன் மேல இந்த ஏரியால நிறைய பேர் மரியாதை வச்சிருப்பாங்க. அதனால தான் போலீஸ் சரியா விசாரிக்கல, சிபிஐ இந்த கேஸ்க்கு கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாங்க. சார் நாங்கெல்லாம் பேசிதான் சிபிஐக்கு இந்த கேஸை கொண்டு போகணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இங்க மோசின்னு ஒரு மருமக இறந்து போனதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸா தான் இவங்க இருப்பாங்க. உங்க மாப்பிள்ளை எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. மோசிய கடைசியா பார்த்தது யாருன்னு பார்த்தா மோசியோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தான். ஆக்சுவலா சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து பாதியிலேயே மோசி கிளம்பி போயிருப்பாங்க. அவன் மட்டும் பாதியில கிளம்பி போகாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு உயிரோட இருந்திருப்பா. பாதியில கிளம்பி போனதுனால தான் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு ஃபீலிங்கா சொல்றாங்க. சரி உள்ள போய் பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. டீமை மட்டும் உள்ள வர சொல்லிட்டாரு. இப்ப டீமும் இவர் கூட உள்ள வந்துடுறாங்க. மருமகளை பொறுத்த வரைக்கும் கிச்சன் கிட்ட இறந்து போயிருக்காங்க. மாமனாரை பொறுத்த வரைக்கும் ரூம் கிட்ட இறந்து போயிருக்காரு. ஆக்சுவலா அந்த மாமனார் தான் சாவர தருவாயில ஈஷோன்ற மாதிரி சவத்துல எழுதியிருப்பாரு. அது மூலியமா தான் ஈஷோ கிட்ட இருந்து இவங்க விசாரணை ஆரம்பிச்சிருப்பாங்க. அவன் கைரேகை எல்லா இடத்துலயும் கிடைச்சிருக்கும். சோ அவன் தான் குற்றவாளின்னு லாக் பண்ணிருப்பாங்க. இருந்தாலுமே அவங்க கிட்ட இன்னும் நகெல்லாம் கிடைக்காம இருக்கு. 5 பேர் கொல்லப்பட்டாங்க பாத்தீங்களா, அவங்க இறந்து போன டைம் 8:00 மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி 2 பேர் கொல்லப்பட்டாங்கல்ல, அப்ப டைம் 9:00 மாதிரி வந்திருக்கும். சோ டிராவலிங்க்கு கரெக்டா 1 மணி நேரம் ஆயிருக்குன்ற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. ஆனா அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. மோனிச்சன் 8:30 தான் இறந்து போனாருன்ற மாதிரி முதல்ல அந்த லேடி ரிப்போர்ட்டை தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தப்பாயிருச்சு, 9:30 தான் அவர் இறந்து போனாருன்ற மாதிரி ரிப்போர்ட்டை தந்திருப்பாங்க. ஏன் இந்த தப்பு நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் அந்த டாக்டர் லேடி கவனக்குறைவா அப்படி பண்ணிட்டாங்க. 2 பேருமே 9:30 மணிக்கு தான் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி விவேக் சொல்லிட்டாரு. இப்ப பாலகோபால் இருக்காரு பாத்தீங்களா, அலெக்ஸா உட்கார வச்சு சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்காரு. இவனுமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். நீ தானே கொலைலாம் பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. நான்லாம் பண்ணன்ற மாதிரி சொல்றான். நீ திருடின நகையெல்லாம் மறைச்சு வச்சல, அந்த இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு பாலகோபால் சொல்றாரு. இதை கேட்கிற அலெக்ஸ் ஷாக் ஆயிடுறான். நகையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, இவன் அடிச்ச ஆயுதத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ற ஸ்பேனர் இருக்கும்ல, அதை வச்சுதான் மண்டிலேயே அடிச்சு எல்லாரையும் சாவடிச்சிருப்பான். ஆயுதம் கடைசிட்டாலே கேஸ் முடிஞ்ச மாதிரி தானே. இப்படிதான் இவர் கேஸை சால்வ் பண்ணிருப்பாரு. இது மூலியமா தான் அலெக்ஸ் குற்றவாளி அப்படின்ற மாதிரி இப்ப ஜெயில இருக்கான். ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த அலெக்ஸ பார்க்க போலான்னு முடிவு எடுத்துறாரு. அதுக்கு முன்னாடி இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் தெளிவா சாக்கோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அலெக்ஸ பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அலெக்ஸால இவர் வந்ததை நம்பவே முடியல. சார் எல்லாருமே வரமாட்டீங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க, நீங்க வந்ததுக்கு நன்றின்ற மாதிரி சொல்றாரு. சரி என்கிட்ட என்ன பேசணும் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த கதை நடக்கிறது 2004. ஆனா இவன் கொலை பண்ணது 1998 இருக்கும். அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவன் கொலைலாம் பண்ணிருப்பான். சார் அந்த டைம்ல நான் நிறைய கொலை பண்ணிட்டேன், அதெல்லாம் தப்புன்றதை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லணும். 6 கொலையை பண்ணது நான் தான் சார், ஆனா அந்த மோனிச்சனை கொலை பண்ணது நான் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த மோனிச்சன் உன் பேரை தான் எழுதியே வச்சிருக்காரு, நீ பண்ணாம எப்படி உன் பேரை எழுதி வைப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. அது எப்படின்னு எனக்கு தெரியல சார், ஆனா நான் இந்த கொலையை பண்ணல சார். ஒரு கொலையை கம்மியா பண்ணேன்னு சொன்னா என்னோட தண்டனை மாற போறது இல்ல, எப்படியோ என்ன தூக்குல தான் போட போறாங்க. ஆனா அந்த கொலையை நான் பண்ணல, வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க. அவங்க இப்ப நிம்மதியா வெளியே சுத்திட்டு இருக்காங்கல்ல, அது யாருன்றது நீங்க கண்டுபிடிக்கணும் சார், அப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த கேஸை எடுத்துக்கலாமா வேணாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் எல்லாத்தையுமே அக்கா பொண்ணுங்க கிட்ட சொல்லுவாரு போல, இந்த விஷயத்த பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. எடுத்துக்கோங்க மாமான்ற மாதிரி 2 பேருமே சொல்றாங்க. இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி விவேக்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, ஹீரோ அலெக்ஸ பாத்துட்டு வந்தது இந்த விவேக்க தெரிஞ்சிருக்கு போல. அந்த அலெக்ஸ் சொன்ன கேஸை எடுக்க போறாரு போல அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் சத்யதாஸ் அப்படின்ற வேற ஒரு போலீஸ் கவனிக்கிறாரு. எது அந்த கேஸை ஹீரோ எடுக்க போறானா அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா ஷாக் ஆகுறாரு. இப்ப சத்யதாஸ் இருக்கார்ல, வர்க்கின்ற ஒரு நபருக்கு கால் பண்ணி மீட் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2 பேருமே ஒரு இடத்துல சேர்ந்த மாதிரி சரக்கச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த கேஸை எடுக்க போறானா அப்படின்ற மாதிரி வர்க்கி கிட்ட சொல்லிட்டாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி வர்க்கி பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அவன் கன்ஃபார்மா எடுக்க போறானா என்னன்னு தெரியல, நம்ம அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சத்யதாஸ் சொல்றாரு. எதனால ரீஓபன் பண்றதுக்கு இவங்க பயப்படுறாங்கன்னு தெரியல. இப்ப சத்யதாஸ் இருக்கார்ல, ஒரு பிசிஓல இருந்து கால் பண்றதுக்காக வந்துடுறாரு. ஹீரோவோட வீட்டுக்கு தான் கால் பண்றாரு. முதல்ல கால ரச்சனா தான் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் மாமா கிட்ட தந்துடுறாங்க. இவருமே என்ன விஷயம்னு கேக்குறாரு. சார் நீங்க அலெக்ஸ போய் பாத்தீங்களாமே, அந்த கேஸை நீங்க எடுக்க போறீங்களா? நான் பத்திரிக்கைக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பத்திரிக்கைக்காரரா? எந்த பத்திரிகையில இருந்து கால் பண்றீங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. சட்டுன்னு சத்யதாஸ்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சத்யதாசும் மழுப்புறாரு. சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு.
அது மீடியா பர்சன் இல்லன்றதுனால தான் ஹீரோ இந்த மாதிரி கேட்டிருப்பாரு. இந்த கேஸை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கும் போதே யாரோ கால் பண்ணிலாம் விசாரிக்கிறாங்கல்ல, அதனால இந்த கேஸ்ல ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப சாக்கோக்கு கால் பண்ணிட்டாரு. கண்டிப்பா இந்த கேஸை நான் எடுக்க போறேன், சீனியரை பார்த்து கேஸை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நல்ல விஷயம் சார், நானும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு சாக்கோ சொல்றாரு. நமக்கு வர்க்கின்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருக்கு அவரச்சன் ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருப்பாரு. அவர்கிட்ட ஹீரோ எடுக்க போற கேஸை பத்தி சொல்றாரு. இதை கேட்டு அவரச்சனும் ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாரு. இந்த அவரச்சனா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. என்னோட மருமகன் ஜெயிலுக்கு போறதுக்கே அவன் தான் காரணம், அவன் இந்த கேஸை எடுக்க போறானா அப்படின்ற மாதிரி அவரச்சன் ஷாக் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல காது கேட்காத மாதிரி ஒரு பாட்டி நடிச்சாங்கல்ல, அவங்களுக்கு இப்ப வயசு காரணத்தினால உண்மையிலேயே காது கேட்க மாட்டேங்குது, அவங்க இன்னமும் உயிரோட இருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி அவரச்சனுக்கு சன்னின்னு ஒரு பையன் இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒய்ஃப் இறந்து போனதுனால சன்னி இருக்கார்ல, இப்ப எப்ப பாரு குடிபாதையில தான் இருந்துட்டு இருக்காரு. ஹீரோ சீனியரை பார்த்து பேசுறாரு, பர்மிஷன் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. சீனியரும் இவருக்கான பர்மிஷன்லாம் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. அதே மாதிரி எஸ்ஐ கணேஷ்னு ஒருத்தனை அனுப்பி வைக்கிறேன்ப்பா, அவனை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணு, இந்த கேஸ்ல சேர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப எஸ்ஐ கணேஷ் இருக்கார்ல, ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவரை பார்த்தோன்னே ரச்சனாக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவரையே வெக்கப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அக்கா ரேஷ்மி கவனிச்சிடுறாங்க. தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. ஆனா அக்கா இருக்காங்கல்ல, அந்த கணேஷ் கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. தங்கச்சி பக்கத்துல இருந்து மட்டும் கவனிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, வா கிளம்பலான்ற மாதிரி கணேஷை கூப்பிடுறாரு. இப்ப கணேஷ் ஹீரோ சாக்கோ சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. 5 கொலை ஒரு இடத்துல நடந்தது பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு முதல்ல போய் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த வீட்டுல இப்ப யாருமே தங்குறது இல்ல, கொஞ்சம் பாலடைஞ்ச மாதிரி தான் அந்த வீடே இருக்கு. இவங்க வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள லாட்டரி டிக்கெட்லாம் விக்கிற மேத்யூன்னு ஒரு நபர் இவங்களை கவனிச்சிடுறாரு. போலீஸ்னு தெரிஞ்சா பிரச்சனை இல்ல, நான் சமாளிக்கிறேன்னு சாக்கோவும் சமாளிக்கிறதுக்கு வந்துடுறாரு. இந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக தான் வந்தோன்ற மாதிரிலாம் சாக்கோ சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த மேத்யூ இருக்கார்ல, பொய் சொல்லாத, திருடுறதுக்காக வந்திருக்கீங்க, நான் கண்டுபிடிச்சோன்னு நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப திருடன்னு சொல்றாரு. இதுக்கப்புறமும் இங்க இருக்க வேணாம்னு சாக்கோ யோசிக்கிறாரு. சரி இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி கிளம்பலான்ற மாதிரி இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. நாராயணன் ஒரு பிசினஸ் மேன் இறந்து போயிடுறாரு. அவரோட சாவுல மர்மம் இருக்கு, சிபிஐ இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்க. இவங்க வந்துட்டு இருக்க வழியில தான் அந்த போஸ்டர் இருக்கு. ஹீரோவும் அந்த போஸ்டரை கவனிச்சு வச்சுக்கிறாரு. இப்ப எல்லாருமே டிராவல் பண்ணி 2வது வீடு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. 2வது வீட்டுல இப்ப அந்த மருமகளோட அப்பா அம்மா தான் இருக்காங்க. சரி நான் போய் பாக்குறேன்ற மாதிரி சாக்கோ மட்டும் பாக்குறதுக்காக வராது. ஆனா அவங்க 2 பேர் வீட்டுல இல்ல போல, வேலைக்காரி மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. நாங்க போலீஸ் தான், உள்ள போய் பார்க்கணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. போலீஸ் நீ யார்கிட்ட கதை விடுற, ஓனர் இல்லாம யாரையும் உள்ள விட மாட்டேன்னு வேலைக்காரி சொல்லிட்டாங்க. என்ன இந்த வீட்டையும் பார்க்க முடியலன்னு இவர் யோசிக்கிறாரு. வீட்டுல இதுக்கப்புறம் பாக்குறதுக்கு எதுவுமே இல்ல, அதனால வீடை பார்க்கலனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோக்கு இப்போ உதைக்கிறது என்ன தெரியுமா, மோனிச்சன் 9:30 மணிக்கு இறந்து போனாருன்ற மாதிரி டாக்டர் 2வது தான் சொல்லியிருப்பாங்க, முதல்ல 8ன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த டாக்டர் லேடி ஏன் பொய் சொல்லியிருக்க கூடாது, அவங்க 8ன்னு சொன்னதுதான் உண்மை, 9ன்னு மாத்துனாங்கல்ல, அது பொய்யா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, வேற யாருக்காவது ஹெல்ப் பண்றதுக்காக கூட இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். 8 தான் உண்மையான டைம்னா கண்டிப்பா அந்த கொலையை அலெக்ஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அலெக்ஸ் அந்த 5 கொலையை பண்ணும் போதே இங்க யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. முதல்ல டாக்டரை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல அந்த மேத்யூ இருக்காரு பாத்தீங்களா, சாக்கோவை பாத்துறாரு. இவன் திருடன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சாக்கோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வேகமா இங்க இருந்து ஓடிடுறாரு. இந்த சீன்லாம் சும்மா காமெடிக்காக தான் வச்சிருப்பாங்க, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. இப்ப டாக்டர் லேடியா பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க பேரு விஜயலட்சுமி அப்படின்றது. மோனிச்சன் கொல்லப்பட்டது 8ன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் 9ன்னு மாத்திருக்கீங்க, ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் நான் 9 ரன் போடுறதுக்கு பதிலாக தான் 8 ரன் போட்டுட்டேன் சார், இது தப்பா நடந்த விஷயம் தான், உண்மையில 9:30க்கு தான் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி கிளம்புறோன்ற மாதிரி ஹீரோவும் வெளியே வராரு. டைரியை விட்டு வந்துட்டாரு போல, அதை எடுக்கணும்ன்ற மாதிரி திரும்பி உள்ள வந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் இந்த டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, வேற யாருக்கோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. நான் சிபிஐ நம்புற மாதிரி பேசி அனுப்பிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டைரி எடுக்க வந்த ஹீரோ இந்த விஷயத்த கவனிச்சிடுறாரு. அச்சச்சோ கவனிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த டாக்டரோட முகம் மாறிடுது. இத பத்திலாம் எதுவுமே கேட்டுக்க மாட்டாரு. டைரியை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி டைரி எடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு. இந்த டாக்டர் லேடி வேற யார்கிட்டயோ பேசினாங்கல்ல, இது மூலியமாவே இவங்க வேற யாருக்கோ ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. அலெக்ஸ் அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே மோனிச்சன் கொல்லப்பட்டிருக்காரு. மோனிச்சனை யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஆங்கிள் நம்ம விசாரிக்கணும். மோனிச்சன் பிசினஸ் மேன் சொன்னீங்கல்ல, அந்த பிசினஸ் மேனுக்கு யார் யாரு ஃப்ரெண்ட்ஸ், யார் கூட எல்லாம் சேர்ந்து பிசினஸ் பண்ணிருக்காருன்னு எனக்கு எல்லா டீட்டெயிலும் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. சரி சார் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றோன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க.
நமக்கு வர்க்கி அவரச்சன் ரெண்டு பேரை காட்டுவாங்க பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருமே அந்த மோனிச்சனோட பிசினஸ் பார்ட்னர்ஸா இருப்பாங்க. அவரோட சொத்து நிறைய இவங்களுக்கு வந்திருக்கும். இவங்க ஏதோ ஏமாத்தி தான் அந்த சொத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க போல. அதனால தான் ஹீரோ இந்த கேஸை எடுத்ததை நினைச்சு இவங்க பயந்துட்டு இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருந்தீங்கன்னா நாராயணன் ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அவரச்சனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. அவரச்சனுக்காக நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாரு. நாராயணா, இந்த நேரத்துல நீ என் கூட இருந்திருக்க கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நாராயணன் இவர் கூட வாக்கிங் வந்திருப்பாரு. அப்ப தடுக்கி விழுந்துதான் இறந்து போயிருப்பாரு. இந்த நாராயணன் கேஸை தான் சிபிஐ எடுத்து விசாரிக்கணும்ன்ற மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. அதுதான் ஹீரோ பார்த்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ இருக்காருல, மோனிச்சனோட கணக்கு பிள்ளைய பார்த்து பேசுறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. மோனிச்சன் ஆள் எப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கணக்கு பிள்ளை சொல்லிட்டாரு. சரி, எனக்கு சில விஷயங்கள் தெரியும், ஆனா அதெல்லாம் சொன்னா எனக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எந்த பிரச்சனையும் வராது, தைரியமா சொல்லலான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆக்சுவலா மோனிச்சனை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் பார்ட்னர்ஸா சிலர் இருந்திருப்பாங்க. ஏமாத்தி இவரோட காசெல்லாம் நல்லா சுரண்டி இருப்பாங்க. இத பத்தி எல்லாம் இந்த கணக்கு பிள்ளை சொல்லிட்டு இருக்காரு. யார் அந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. வர்க்கின்னு ஒருத்தரு, அவரச்சன் ஒருத்தரு, இதை தாண்டி நாராயணன் ஒருத்தரு, இவங்க மூணு பேர் தான் நிறைய சொரன்னாங்கன்னு சொல்றாரு. அந்த நாராயணன் கூட இறந்து போயிட்டார்லன்னு ஹீரோ கேக்குறாரு. ஆமா சார், அவரச்சனும் இவரும் வாக்கிங் போயிருக்காங்க. அப்பதான் நாராயணன் தடுக்கி விழுந்து இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மோனிச்சனை பொறுத்த வரைக்கும் நிறைய சொத்து வச்சிருந்தாரு. ஆனா அதுல நிறைய சொத்து இப்ப வர்க்கி கிட்டயும் அவரச்சன் கிட்டயும் தான் இருக்கு. கண்டிப்பா மோனிச்சன் தந்திருக்க வாய்ப்பு இல்ல, இவங்க ஏமாத்தி தான் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு தெரியுது இல்ல, இது எதுக்காக இதுக்கு முன்னாடி நடந்த விசாரணையில சொல்லன்ற மாதிரி கேக்குறாங்க. சார், போலீஸ் விசாரணை அப்ப நான் சொன்னேன் சார், ஆனா ஒரு பிரச்சனை வந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பிரச்சனை அப்படின்றத இப்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நமக்கு சத்யதாஸ்னு ஒரு போலீஸை காட்டுவாங்க பாத்தீங்களா, அவர் இந்த பெரியவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. யோ பெருசு, நீ எதுக்காக இன்ஸ்பெக்டர் விவேக் கிட்ட என்னென்னமோ சொல்லி வச்சிருக்க, பேசாம உன் வேலையை பார்த்துட்டு இரு, நீ தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசின என்ன ஆகும்னே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துருப்பாரு. இதனால்தான் சார் அந்த அவரச்சனை பத்தியும் வர்க்கிய பத்தியும் நான் பேசுறதையே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கணக்கு பிள்ளை சொல்லிட்டாரு. இந்த சத்யதாஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவதாஸ்னு ஒருத்தரோட பையனா இருப்பாரு. அந்த தேவதாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வருவாரு. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை இப்பயே கூட பாஸ் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துட்டு வந்து கூட கண்டினியூ பண்ணுங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அக்கா கூட சேர்ந்து தானே இருந்துட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு அந்த வீட்டுக்கு சில ஆளுங்கெல்லாம் வராங்க. வந்தவங்க இருக்காங்கல்ல, கல்ல தூக்கி வீட்லயே எரிஞ்சிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே காயெல்லாம் படுது. இப்ப எல்லாருமே தப்பிக்கிறதுக்காக வேகமா ஒரு ரூம் வந்துடுறாங்க. இருந்தாலும் அவனுங்க ரொம்ப நேரம் கல்ல வீசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. வீட்டுல இருக்க பொருள்லாம் உடஞ்சு போயிருக்கிறத பாக்குறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு உள்ள வராரு. இவங்க எல்லாருமே பயந்து போன மாதிரி இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, என்ன பயமுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, என்னால இதுக்கப்புறம் நீங்க பாதிக்கப்படக்கூடாது, இந்த கேஸை முடிக்கிற வரைக்கும் நான் வேற இடத்துல தங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நீ இங்கதான் தங்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவரச்சனுக்காகவும் வர்க்கிக்காகவும் இந்த சத்யதாஸ் வேலை பாக்குறான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. சத்யதாஸை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப மீட் பண்றதுக்காக வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. அது சத்யதாஸ்க்கும் தெரியுது. ஆனா உள்ள கூப்பிட்டு பேச மாட்டாரு. இவர் பாட்டுக்கு இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சார், ஆளுங்க வெயிட் பண்றாங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. அப்ப கூட சத்யதாஸ் கேட்க மாட்டாரு. ஹீரோவை கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஹீரோ பெருசா கண்டுக்காம இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பாத்துட்டு இருக்க சாக்கோக்கும் மனசு கேட்கல. அதனால கோவப்பட்டு சத்யதாஸ் திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சாக்கோ, வேணாம் நிறுத்துங்கன்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து சொல்றாரு. இப்ப ஹீரோ பொறுமையா பக்கத்துல வந்து சத்யதாஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சத்யதாஸோட அப்பாவை இவர் அசிங்கப்பத்திட்டதா சத்யதாஸ் நினைச்சுதான் இவ்வளவு கோவமாலாம் பேசுறாரு. உன் அப்பாவை நான் அசிங்கப்பத்துல, என் வேலையை மட்டும் தான் பண்ண, நீ அதை மட்டும் புரிஞ்சுக்கோ போதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இங்க இருந்து சாக்கோவை கூப்பிட்டு கிளம்புறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்மிஷனை போடுறாங்க. இந்த வர்க்கியும் சரி அவரச்சனும் சரி அந்த மோனிச்சன் கிட்ட இருந்து ஏமாத்தி தான் சொத்தெல்லாம் எழுதி வாங்கியிருக்காங்க போல. இவங்க கூட சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஹீரோ இந்த கேஸ் எடுத்ததுனால பயப்படுறாங்க. கவலைப்படாதீங்க, நான் இருக்கன்ற மாதிரி சத்யதாஸ் சொல்றாரு. இப்ப ராஜன் ஒரு சப் ரெஜிஸ்டரை நமக்கு காட்டுறாங்க. இவர் மூலியமா தான் அந்த இடத்தெல்லாம் இவங்க ஏமாத்தி வாங்கியிருப்பாங்க. இப்ப வர்க்கி இருக்கார்ல, எப்பனாலும் சிபிஐ உன்னை பாக்குறதுக்காக வரலாம், நீ தான் சமாளிச்சு பேசணும்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு இவரும் சொல்றாரு. கணக்கு பிள்ளை நிறைய விஷயத்த சொன்னாரு பாத்தீங்களா, இதை தாண்டி ஏதாவது சொல்லணும்னா என் வீட்டுக்கு வாங்கன்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதை சொல்றதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காரு போல. ஹீரோ பூஜையில இருக்காரு, வந்துருவாருன்ற மாதிரி அக்கா பொண்ணுங்க சொல்றாங்க. ஹீரோவும் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அதை சொல்றதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்றாரு. மோனிச்சனோட இளமை காலத்துல ஒரு லேடி கூட அஃபேர்ல இருந்திருப்பாரு. அதாவது வீட்டு வேலைக்காரி கூட அஃபேர்ல இருந்திருப்பாரு. அது மூலியமா அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனை பத்தி அவர் வெளி உலகத்துல யார்கிட்டயும் சொல்லல. ஆனா அந்த பையனுக்கு மோனிச்சன் தான் அப்பான்றது தெரியும். அவன் கொஞ்சம் அப்பா மேல கோவமா இருந்தான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப கணக்கு பிள்ளையும் திரும்பி இவரோட வீட்டுக்கு நடந்துட்டு இருக்காரு. அப்ப சத்யதாஸ் இருக்காருல, ஜீப்ல இந்த வழியா வந்துட்டு இருக்காரு. இவர் ஹீரோ வீட்டுல இருந்து வரது தெரியுது போல. சட்டுன்னு இவரை ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு. வாயே தரக்கூடாதுன்னு தானே சொன்னேன், எதுக்காக அவன் வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு.
அப்ப ஹீரோ சட்டுன்னு இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. சத்யதாஸ் முதல்ல வண்டி எடுன்னு சொல்றாரு. ஆனா சத்யதாஸ் வண்டியெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதனால ஹீரோவே வண்டி எடுத்து அந்த பெரியவரை இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோவும் சத்யதாச பலார்னு அறையிறாரு. இதுக்கப்புறம் இந்த பெரியவர்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்ட உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்றாரு. மோனிச்சனுக்கு இல்லீகல் அஃபேர்ல ஒரு பையன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, பேரு பிரேம் அப்படின்றது. பிரேம பொறுத்த வரைக்கும் ஒரு கடை தான் வச்சிருக்காரு. லேடிஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வராங்க. அந்த லேடிஸ் கிட்ட எல்லாம் ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கணேஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. கணேஷ் சந்தேகப்படுற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. இதனால பிரேம் இருக்கார்ல, அந்த நாள் இவர் எங்க இருந்தாருன்றத டைரியில எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் இந்த கணேஷ் கிட்ட காட்டுறாரு. இது எதுக்காக எழுதி வச்சிருக்கேன்னு கணேஷ் கேக்குறாரு. அவர் இறந்து போனா கண்டிப்பா போலீஸ் டவுட் பட்டு என்ன விசாரிக்க வருவாங்கன்னு நினைச்சேன். அதனால தான் உடனே எழுதி வச்சிட்டேன். ஆனா போலீஸ் விசாரிக்க வரல. இப்ப நீங்க வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த மோனிச்சனுக்கு மணின்னு ஒருத்தர் வேண்டியவரா இருப்பாரு. அந்த மணியோட கடைக்கு வந்து மணியை பத்தி விசாரிக்கிறாங்க. மணி இப்ப மீட்டிங்ல இருக்காரு. புதுசா கடை ஓபன் பண்ண போறாரு. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்க கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப மணியை கூப்பிட்டு இவங்க பேசுறாங்க. மணியை ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மணி நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க பேசணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இந்த நேரம் கடிக்க வாங்க சார், ஃப்ரீயா இருப்பேன்னு சொல்றாரு. மோனிச்சன் கொல்லப்பட்ட அன்னைக்கு நைட்டு பிரேம் எங்க இருந்தாருன்றதை எழுதி வச்சிருக்காரு பாத்தீங்களா. செக் பண்ணலான்னு பார்த்தா இவங்களால செக் பண்ண முடியல. ஏன்னா அதெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்ல. இன்னைக்கு செக் பண்ண முடியல. அதனால இவரை திரும்பி சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சார் அந்த ஆளை கொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ கொண்டிருக்கணும் சார். எதுக்காக நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருக்க போறேன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி நீ கிளம்புன்ற மாதிரி இவரை இறக்கி விடுறாங்க. இருந்தாலுமே ஹீரோக்கு லைட்டா இந்த பிரேம் எல்லாம் சந்தேகம் இருக்கதான் செய்யுது. இவங்களாம் கிளம்பி போனா பிரேமோட ரியாக்ஷனும் மாறுது. இப்ப மணியை பார்த்து மோனிச்சனை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா மணி பொழைக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. மோனிச்சன் தான் நிறைய சப்போர்ட் பண்ணிருப்பாரு. இவர் சாதாரண டெய்லரா இருந்திருப்பாரு. இன்னைக்கு துணிக்கடை ஓனரா இருக்கிறதுக்கு மோனிச்சன் தான் காரணம். அவரை கொன்னவரை எப்படியாவது கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சிபிஐக்கு இந்த கேஸ் போனோம்னு நிறைய பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதுல இவருமே ஒருத்தரா இருப்பாரு. நீங்களும் கையெழுத்து போட்டீங்களான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி சொல்றாரு. இவங்க கிளம்பலான்னு நினைக்கும் போது இவருமே புது கடையோட பத்திரிகையை வைக்கிறாரு. இந்த டேட் ஓபன் பண்ண போறேன் சார், வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கஷ்டம் இருந்தாலும் ட்ரை பண்றேன்னு ஹீரோ வாங்கிட்டு போறாரு. ஹீரோ போய் கொஞ்ச நேரத்துல சத்யதாஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க என்ன விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வாக்குல கேட்கிறாரு. அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் இவருமே சொல்றாரு. கேஸ பத்தி ஹீரோ பேசுறாருல, அப்ப ரச்சனாவும் நடுவுல அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க. ஹீரோ பேசும்போது இவங்க வழி மறைச்சு பேச மாட்டாங்க. ஆனா கணேஷ் சொல்லும் போது எதிர்கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால கணேஷ் கொஞ்சம் அப்செட் ஆயிருந்தாரு. இவங்க நடந்து போகும்போது இவருமே பின்னாடி பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் பேசும்போது மட்டும் எதுக்காக பல்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இப்படி பண்றது எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அச்சச்சோ சாரி, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்னடி அவன் கூட பேசலாம் ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரி அக்காவும் கிண்டல் பண்றாங்க. தங்கச்சி வெக்கப்பட்டுட்டு போயிடுறாங்க. தங்கச்சிக்கு உண்மையிலேயே கணேஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அவரோட படத்தெல்லாம் வரைஞ்சி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அந்த லாட்டரி சீட்டு விக்கிறவன் எங்க சாக்கோவை பார்த்தாலும் திருடன் சொல்றான். சாக்கோ செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. கொஞ்சம் தள்ளி கூட்டு போய் அவனை அடின்னு அடிக்கிறாரு. நான் போலீஸ்ன்றத புரிய வைக்கிறாரு. போலீஸ் கிட்ட தான் இவ்வளவு விளையாட்டு காமிச்சுமான்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். ராஜன் ஒருத்தர் ஏமாத்தி இடத்தெல்லாம் பதிவு பண்றாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அவரை கையங்களவுமா பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க டீம்ல விக்ரம்னு ஒரு ஆபீசர் இருப்பாரு. அவர் விதவிதமா கெட்டப்லாம் போடுவாரு. அந்த மாதிரி கெட்டப் போட்டு கஸ்டமர் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எனக்கு இடத்தை ஏமாத்தி முடிக்கணும், உங்க கமிஷன் எவ்வளவோ தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே கமிஷன் காசை பத்தி எல்லாம் பேசுறாங்க. சிபிஐ ஆபீசர் விசாரிக்க வந்தா உசாரா இருன்ற மாதிரி ராஜன் கிட்ட சொன்னாங்கல்ல. ஆனா இவர் பாட்டுக்கு இவர் பண்றதை பத்தி எல்லாம் டீடைலா சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில தான் இந்த விக்ரம் இருக்கார்ல, நான் ஒரு சிபிஐ ஆபீசர் அப்படின்ற மாதிரி காடை காட்டுறாரு. அதே சமயம் இங்க இருக்க ராஜனை தூக்கிடுறாரு. ராஜன் மாட்டிக்கிட்டாரு அப்படின்றது இவங்க 3 பேருக்கு தெரியுது. ராஜன் மட்டும் சொன்னார்னா இவங்க எல்லாம் மாட்டிப்பாங்க. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சத்யதாஸ் இருக்கார்ல, வேணும்ட்டே அந்த இடத்துல போய் நான் பிரச்சனை பண்ண போறேன், ஆளுங்களை செட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் டீமும் அந்த ராஜன் கிட்ட விசாரணை பண்ணலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இவர் ஆளுங்களோட வந்துடுறாரு. அதாவது திட்டமிட்டு இந்த இடத்துல கலவரத்தை ஏற்படுத்துறாரு. இவன் வேணும்ட்டே தான் பண்றான்றது இவங்களுக்குமே தெரியுது. இவங்க பேசி பாக்குறாங்க. இவர் கேட்கலன்னு தெரிஞ்சோன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்த எல்லா ரவுடிங்களையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விடுறாங்க. மோனிச்சன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் சொத்தெல்லாம் அவங்க 2 பேருக்கு போயிருக்கு. ஆனா அவர் உயிரோட இருக்கும் போதே போன மாதிரி நீங்க செட் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணீங்க ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இந்த ராஜனும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ராஜனா அவங்க 2 பேருமே அப்ரோச் பண்ணிருப்பாங்க. கூட சத்யதாசும் இருக்காரு. இந்த விஷயத்த பண்ணித்தானே கேக்குறாங்க. ஆபீஸ்க்கு வந்து கை நாட்டு வைக்கணுமே, அதை எப்படி பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் ராஜன் கேட்கிறாரு. கை நாட்டை நாங்க வாங்கிடுறோம், ஆனா நோட்டை மட்டும் எங்களுக்கு கொடு, நாங்க வீட்டுக்கு கொண்டு போய் அந்த கை நாட்டை வாங்கி எடுத்துட்டு வரோம். இந்த விஷயத்த பண்ணித்தா உனக்கு ஒரு பெரிய கடையை நாங்க தரோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க.
இவருமே அந்த கடைக்கு ஆசைப்பட்டு பண்ணி தந்திருப்பாரு. சனி ஞாயிறு ஆபீஸ் இருக்காதுல்ல, வெள்ளிக்கிழமையே இவர் ரெஜிஸ்டரை எடுத்து தந்திருப்பாரு. அவங்க திங்கக்கிழமை ரெஜிஸ்டரை தந்திருப்பாங்க. அப்படி தரும்போது அவரோட கை நாட்டு இருக்கும். அது மூலியமா தான் இடத்தை இவர் ஓகே பண்ணி தந்திருப்பாரு. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, மோனிச்சனை மிரட்டி இவங்க கை நாட்டு வாங்கியிருக்கலாம், அவர் அடம் பிடிச்சதுனால அவரோட கதையை கூட முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நம்ம இதனால அவரச்சனை பார்த்தே பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப அவரச்சன் வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேருமே வராங்க. அப்ப லாட்டரி விக்கிற மேத்யூ இருக்கார்ல, பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. நம்ம எங்க போனாலும் இவன் வந்துடுறான் சார் அப்படின்ற மாதிரி சாக்கோ சொல்றாரு. இப்ப சாக்கோ காலிங் பெல் அடிக்கிறாரு. இவங்க தான் வந்திருக்காங்கன்னு அவரச்சன் கவனிச்சிடுறாரு. இப்ப வேலைக்காரி கிட்ட நான் வீட்டுல இல்லன்னு போய் சொல்லிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. வேலைக்காரி தான் கதவை திறக்கிறாங்க. அவர் வீட்டுல இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டிமா என்ன ஞாபகம் இருக்கான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஏன்னா பார்ட் 1 கதையை பொறுத்த வரைக்கும் இவங்க மூலியமா தான் கேஸையே சால்வ் பண்ணிருப்பாரு. அதனால தான் இந்த மாதிரி கேக்குறாரு. ஆனா பாட்டிக்கு வயசாயிடுச்சுல, இவர் யாருன்றத மறந்துடுறாங்க போல. திரும்ப திரும்ப அவரச்சன் வீட்டுல இல்லன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. அப்பதான் அந்த மேத்யூ இருக்கார்ல, திரும்பி எட்டி இவங்களை பார்த்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இவன் எதுக்காக திரும்பி எட்டி பாக்குறான்ற மாதிரி டவுட் வருது. ஹீரோ இருக்கார்ல, இவன் திட்டமிட்டு தான் நம்ம போற இடத்துக்குலாம் வரான், நம்மள கண்காணிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் சாக்கோ கிட்ட சொல்றாரு. அவரச்சன் வீட்டுல இல்லைனாலும் பரவாயில்ல, மோனிச்சனோட கல்லறையை நாங்க தோண்டி பார்க்க போறோம், அவர் வந்தாருன்னா இந்த விஷயத்த சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. மேல இருந்து அவரச்சன் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. இப்ப மோனிச்சனோட கல்லறையை தோண்டணும்னு நினைக்கிறாங்க. மேத்யூவும் அந்த கூலி வேலை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் தோன்றாங்க. உள்ள பாடி இருக்கான்ற மாதிரி பாக்குறாங்க. உள்ள பாடி இருக்கு. இப்ப விரலை செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. 5 விரல் இருக்கணும்ல, ஆனா 4 விரல் தான் இருக்கு. யாரோ விரலை வெட்டி எடுத்திருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரியுது. நாங்க போற இடத்துலலாம் எங்களை செக் பண்றதுக்காக நீ வந்துகிட்டே இருந்த, நீ தானே தோண்டி விரலை வெட்டி தந்தன்ற மாதிரிலாம் மேத்யூ கிட்ட கேக்குறாங்க. மேத்யூவும் ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. ஆக்சுவலா அவரச்சனும் அந்த வர்கியும் தான் கேட்டிருப்பாங்க. இவர் வெட்டி எடுத்து தந்திருப்பாரு. காசு வாங்கிட்டு தான் இந்த விஷயத்த பண்ண, மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. வர்கியும் அவரச்சனும் சேர்ந்த மாதிரி கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. உண்மையில அவங்க 2 பேர் சேர்ந்து கொலைலாம் பண்ணல. அவர் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா பாடியை தோண்டி அவரோட விரல் ரேகையை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. மோனிச்சனை யாரு கொலை பண்ணாங்க, எந்த காரணத்துக்காக கொலை பண்ணாங்கன்னு இவங்களுக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்குள்ள எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கும் சில விஷயங்களை விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மோசி இருக்காங்க பாத்தீங்களா, ஃபங்க்ஷனை விட்டு பாதியிலேயே வந்திருப்பாங்க. மாமா மாமான்னு கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட இருந்து பதில் வர மாட்டேங்குது. தேடி போகும்போது தான் அவர் இறந்து போயிருக்கிறது தெரிய வந்திருக்கும். இது நடந்து கொஞ்ச நேரத்துல தான் அலெக்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இவங்க கதையை முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. எனக்கு ஒரு தியரி தோணுது சார், சொல்லவான்ற மாதிரி சாக்கோ கேக்குறாரு. சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. இப்ப சாக்கோ சொல்றத நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா ஃபங்க்ஷன்ல இருந்து அவங்க பாதியிலேயே வந்திருக்காங்க. மாமா குடிச்சு கிளாஸ் அப்படியே வச்சிருக்காரு. சரி இதெல்லாம் எடுக்கலான்ற மாதிரி இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப முந்தான இருக்குல்ல, சரிஞ்சு விழுந்துருது. குடிபோதையில இருக்க மாமா இந்த விஷயத்த கவனிக்கிறாரு. சபலப்படுறாரு. இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சு தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, மாமாவை அடிச்சே சாவடிச்சிடுறாங்க. அதாவது 8:30 இவங்க மாமனாரை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றதுன்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இந்த அலெக்ஸ் உள்ள நுழைஞ்சு இவங்க கதையை முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இன்னும் அந்த வீட்டை இவங்க நேரடியா பார்க்கல, நேரடியா பார்க்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அந்த மோசியோட அப்பா அம்மா தான் அந்த வீட்டுல இருக்காங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அப்பா அம்மாவோட பேர் என்னன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்பாவோட பேரு சைமன், அம்மாவோட பேரு மோலி அப்படின்றது. ஓஹோ, உங்க 2 பேரோட பேரை சேர்த்து தான் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா, பொண்ணுக்கு அப்படிதான் பேர் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சாக்கோ கிட்ட சாக் பீஸ தந்துடுறாரு. ஈஷோன்னு எழுதுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவருமே எழுதுறாரு. இல்ல படுத்துக்கிட்டு எழுதுங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி சாக்கோவும் படுத்துக்கிட்டு எழுதுறாரு. ஈஷோன்ற மாதிரி எழுதிடுறாரு. சாக்கோ இப்ப கொஞ்சம் திரும்பின மாதிரி எழுதுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சாக்கோவும் திரும்பின மாதிரி படுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு. வேற ஆங்கிள் பார்த்தா மோசின்ற மாதிரி தான் பேர் தெரியுது. அதாவது ஈஷோவை திருப்பி பார்த்தா மோசின்ற மாதிரி தான் தெரியுது. அவருக்கு ஈஷோ யாருன்றதே தெரியாது. அவர் எப்படி ஈஷோவோட பேரை எழுதுவாரு? அவர் மோசியோட பேரை தான் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. சார் அவரோட பாடி குப்புறப்படுத்த மாதிரி தான் கிடைச்சது. அவர் ஈஷோன்ற பேரை தான் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஈஷோவா அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போலன்ற மாதிரிலாம் சாக்கோ சொல்றாரு. சரி அந்த ஈஷோ அலெக்ஸ் கிட்டயே விசாரிக்க போலான்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப 2 பேருமே ஈஷோ அலெக்ஸ பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அன்னைக்கு எக்ஸாக்டா என்ன நடந்தது, சின்ன சின்ன டீட்டெயில கூட சொல்லு, எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க.
இப்ப இந்த அலெக்ஸும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 1 மணி நேரம் டிராவல் பண்ணி அலெக்ஸ் இந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. கார்டன்ல யாரோ இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துல மோசி தான் இருக்காங்க. மோசியோட கை கால் முழுக்க மண்ணா இருக்கு. அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே அதெல்லாம் ஒளிஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அவங்க கொஞ்சம் பதட்டமா இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்ப மோசியும் உள்ள போலான்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அலெக்ஸ் இருக்கார்ல, சட்டுன்னு ஓடி வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்கு நினைக்கிறாரு. சாவடிச்சுட்டு திருடுறது தான் இவரோட ஸ்பெஷாலிட்டியா இருக்கும். இப்ப அவங்க தப்பிக்க ட்ரை பண்றாங்க. மண்டையில ஒரு போடு போடுறாரு. அவங்க கதை முடிஞ்சிருது. வீட்டுல அந்த மோனிச்சனும் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. பார்த்தா மோனிச்சன் ஏற்கனவே இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. அவர்கிட்ட தான் சாவி இருக்கும். அதை எடுக்கலான்ற மாதிரிலாம் இவர் பாடியை திருப்புறாரு. இப்ப சாவி எடுத்துடுறாரு. ஆக மொத்தத்துல இவர் தான் பாடியை திருப்பி இருக்காரு. அவர் மேல பார்த்த மாதிரி தான் படுத்துட்டு இருந்திருக்காரு. இவர் தான் குப்புற படுக்க வச்சிருக்காரு. இது மூலியமா அவர் இஷோன்ற பேரை எழுதல, மோசின்ற பேரை தான் எழுதியிருக்காருன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. மோசியோட பேரை எதுக்காக எழுதினாரு? அப்ப மோசி தான் ஏதோ பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது கை கால அவங்க கழுவி இருக்காங்க. மண்ணா வந்திருக்கு. மண் எப்படி வந்தது? அப்ப இந்த இடத்துல ஏதோ தோண்டி புதைச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி தேடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களுமே தோண்டி பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த டாக்டர் லேடி வேணும்ட்டே தானே ஃபேக்கா ரெக்கார்ட் எழுதியிருக்காங்க. அந்த லேடியும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அந்த லேடி வெளியே போயிருக்காங்கன்னு தெரிய வருது. ஹீரோ இருக்கார்ல கணேஷ், நீ இந்த இடத்தையே வெயிட் பண்ணு, அவங்க வந்தாங்கன்னா விசாரணை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கணேஷும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அந்த மோசி எங்க தோண்டி புதைச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ரேண்டமா இவங்க நிறைய இடத்த தோண்டிட்டு இருக்காங்க. அப்படி தோண்டிட்டு இருக்கும் போது கிழிஞ்ச மாதிரி ஜிப்பா கிடைக்குது. அதே மாதிரி ஒரு செயின் கிடைக்குது. இது யாரோட ஜிப்பா, யாரோட செயின் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. மோசி அன்னைக்கு நைட்டு இதுதான் புதைச்சிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. எதுக்காக புதைச்சாங்கன்றத கண்டுபிடிக்கணும். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருமே நாளைக்கு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஆளுங்க ஏத்துக்கிறாங்க. எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இது யாரோட ஜிப்பா, யாரோட செயின், ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எல்லாருமே கொஞ்சம் திருட்டு மொழியோட முழிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா யாருமே எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா அவங்க வீட்டு பெண்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாக்கோ எல்லார் வீட்டு லேடிஸ் கிட்டயும் காமிச்சு விசாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாக்கோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பாக்குற எல்லா ஆண்களும் இந்த இடத்துல ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. உங்க வீட்டு லேடிஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்களே ஒத்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசி பாக்குறாரு. அப்பயுமே யாருமே வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்பதான் சாக்கோவும் ஒருத்தங்களை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. வரது யாருன்னு பாத்தீங்கன்னா மணியோட ஒய்ஃபா தான் இருப்பாங்க. எங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்க செயின் காணாம போச்சுல, கிடைச்சிருச்சுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இது என்னோட செயின்லாம் இல்லன்ற மாதிரி மணி சொல்லிட்டாரு. நல்லா பாருங்க, இது உங்க செயின் தான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. நீங்க கிளம்புங்கம்மா, உங்க ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறமும் போய் சொல்லி உன்னால தப்பிக்க முடியாது, எதுக்காக இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி மணியை லாக் பண்ணி கேக்குறாங்க. மணியும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த மோசியோட ஹஸ்பண்ட் கார் ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாரு. உண்மையிலேயே ஆக்சிடென்ட்ல தான் இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க தனியா தான் மாமனார் கூட இருக்காங்க. இவர் அளவு ஜாக்கெட்டை வச்சு தச்சிருப்பாரு. அது சரியில்லைன்ற மாதிரி மோசி சொல்றாங்க. அப்ப அளவு தான் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. எடுங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவர் எடுக்கிறாரு. இது மூலியமா நெருக்கம்லாம் உண்டாவுது. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்குள்ள அஃபேர்லாம் ஏற்பட்டிருக்கும். இவங்க 2 பேருமே அஃபேர்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க. மோனிச்சன் மேக்ஸிமம் வீட்ல இருக்கார்ல, இவங்களால ஒன்னாவே இருக்க முடியாது. மோனிச்சன் சர்ச் ஃபங்க்ஷனுக்கு வரதை இவங்க 2 பேர் கவனிப்பாங்க. நம்ம 2 பேர் வீட்ல போய் ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருமே கிளம்பி வேகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ள வந்தோடனே இவர் கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கதவை கூட லாக் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள மோனிச்சன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் லைட்டை போடுறதுக்குள்ள இவர் இருக்காருல, வேகமா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா மருமகளை யாரோ கட்டி பிடிச்சிருந்ததான் மாமனார் கவனிச்சிடுறாரு. யார் அது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. யாரும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. பொய் சொல்லாத, யார் அது அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்கிறாரு. அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து மணி இருக்காருல, மண்டையிலேயே அடிச்சிடுறாரு. கீழே விழ போன அவர் இருக்கார்ல, இவரோட சட்டையை கிழிச்சுக்கிட்டே கீழே விழுந்துடுறாரு. மோசி என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சட்டை கிழிஞ்சிருச்சுல, அந்த சட்டையை கலட்டி தரலாம்னு நினைக்கிறாரு. கூட செயினுமே கலண்டுறது. இதை நீ புதைச்சு வையே, நான் கொஞ்ச நேரத்துல பாடியை புதைக்கிறதுக்காக வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மோனிச்சன் ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. ஒரு மணி நேரம் கழிச்சு வரலான்ற மாதிரி இவர் வீட்டுக்குள்ள வராரு. மோசி மோசின்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. பார்த்தா மோசி கொல்லப்பட்டிருக்காங்க. என்ன மோசி கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இவர் ஷாக் ஆயிடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுவாரு. சிபிஐ விசாரணை வேணும்ன்ற மாதிரி கையெழுத்து போட்டதுல இவரும் ஒருத்தரா இருப்பாரு. ஆக்சுவலா இவர் விசாரணைக்கெல்லாம் போக கூடாதுன்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாரு. ஆனா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கையெழுத்த போட்டுட்டு இவரையும் கேட்கும் போது இவரால் மறுக்க முடியாதுல்ல, அதனால தான் இவருமே கையெழுத்த போட்டிருப்பாரு. கொலை பண்ணவன் டாக்டர் லேடியை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. ஆனா இவர்
ஒரு சாதாரண ஆளு டாக்டர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி கேள்விலாம் இருந்திருக்கும். அதுக்கான பதிலும் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோவோட அசிஸ்டன்ட் கணேஷ் அந்த டாக்டரை பாக்குறதுக்காக வாசல்லே நின்னாரு பாத்தீங்களா, அப்பதான் ஒரு லெட்டர் வந்திருக்கும். இவரோட கடை ஓபனிங்கான லெட்டர் தான் வந்திருக்கும். நீங்க கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்கா லெட்டரை உங்களுக்கு எழுதி அனுப்பியிருப்பாரு. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அஃபேர் போயிருக்குன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால தான் டாக்டர் லேடி முதல்ல 8ன்னு கரெக்டா எழுதியிருப்பாங்க. ஆனா இவர் கேட்டுக்கிட்டதுக்காக 9ன்ற மாதிரி டைமை மாத்திருப்பாங்க. இவர் சொல்லி தான் மாத்திருக்காங்கன்றதுலாம் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் விரலை வெட்டி கை நாட்டுலாம் வச்சுக்கிட்டாங்கல்ல, அதுவும் தப்பு தானே, அதுக்கான தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி அவரச்சனை பார்த்து ஹீரோ சொல்லிட்டாரு. அதே சமயம் சத்யதாஸோட தோல் மேல கையை போட்ட மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் அப்ப சொன்ன விஷயத்தை தான் இப்பயும் சொல்றேன். தனிப்பட்ட முறையில யார் மேலேயும் எனக்கு கோவம்லாம் கிடையாது. உன் அப்பாக்கும் எனக்கும் கேஸ்ல தான் முட்டிக்கிச்சு, மத்தபடி எதுவுமே கிடையாது, அதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் அலெக்ஸ பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ரொம்ப நாளா இது என்னோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது சார், உண்மையான குற்றவாளியை புடிச்சிட்டீங்க, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்ற மாதிரிலாம் அலெக்ஸ் சொல்றாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.